ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷத் ஃப்ரம் ஜெட்டடஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்படி முடிஞ்சு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து 1.5ல வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் கேட்கறதுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து உடச்சிருக்கான். ஸோ கேசிபி சுகர் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரி, இந்த ஸ்டாக் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கன்சல்டேஷன் வந்து உடச்சிருக்கான். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6000 நாள் கிட்டத்தட்ட உடச்சிருக்கான். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 30% தூக்கிடலாம். ஸோ இந்த ஸ்டாக் நானும் எடுத்திருக்கேன், ஒரு 200 ஸ்டாக் எடுத்திருக்கேன். ஸோ நீ ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக்கை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா எப்படி முடிஞ்சிருக்குன்றதை பார்க்கலாம். எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செல்லிங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் திருப்பியும் பழையபடி கொண்டு போயிட்டானுங்க. அது காரணம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட செம்ம டவுனு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் எலெக்ஷனோட ஐ இருக்குல்ல, அந்த ஐயை வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்து திரும்பிட்டான். ஸோ இவனுங்களும் பேங்க் நிஃப்டியும் திரும்பினால நிஃப்டியும் ஓரளவுக்கு திரும்பிடுச்சு. ஸோ பக்காவான ஒரு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு இதுவே. ஸோ சூப்பரான ஒரு இது தான். பட் ஆனால் எங்கே ஏற்றுனானுங்களோ, எங்கேருந்து இறக்குனானுங்களோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டானுங்க. ஸோ ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி மேலே ஏறி கீழே இது பண்ணிகிட்ருக்கானுங்க. நேற்று இப்படி தான் பண்ணானுங்க, இன்றைக்கி இப்படி தான் பண்ணிகிட்ருக்கானுங்க. பட் ஆனால் மார்க்கெட் வந்து ஏதோ சொல்லுது. என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, நான் புல்லிஷில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்குது. ஏன்னா கேண்டல்லாம் வர்றது பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக ஒரு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கேண்டல்லாம் பாருங்கள், அப்படியே சைட்வேஸ்லேயே தான் இருக்குது. ஸோ இறக்குறதா இருந்தால் இறக்கிருக்கலாம். கீழே கொண்டு வந்துட்டு திருப்பியும் ஏற்றுறானுங்க, கீழே கொண்டு வந்து திருப்பியும் ஏற்றுறானுங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா மார்க்கெட் வந்து நான் கீழே விழ போகிறது இல்லைன்ற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்கு. அப்படியே தான் போயிட்டுருக்கு. பட்ஜெட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் போகும். ஸோ இந்த பட்ஜெட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்த்து தான் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் ஆஃப்டர் பட்ஜெட் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பேங்க் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டிருப்போம்ல, இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சப்போர்ட் பண்ணியிருக்கோம். சப்போர்ட் எடுத்து கண்டிப்பாக ஏறி இருக்கும். ஸோ இதை நீங்கள் இன்டர்டேயில் பார்த்துருந்தீங்கன்னா கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் பவர் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுன்றதை பண்ணலாம். ஸோ நிஃப்டிலையும் சரி, பேங்க் நிஃப்டிலையும் சரி, கரெக்டான கோடு வந்து கரெக்டாக போட்டோம்னா, அந்த ரிசர்ச் கரெக்டாக இருந்ததுன்னா ஸோ பக்காவான ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அதை பண்ணி காட்டலாம். கூடிய சீக்கிரம் அது கரெக்டான டிசிப்ளினாக பண்ணணும், அந்த டைமுக்கு வரணும். அதுதான் ஒரு இது. ஸோ அதை பார்ப்போம், கரெக்டாக பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் வந்து பார்த்துருவோம் நிஃப்டி எப்படி இருக்குன்றது. ஸோ நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த இது உடச்சிருந்தா திருப்பி கீழே போகும்ன்ட்டு. ஸோ பக்காவாக அதேமாரி தான் போகலாம். ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு பிடிச்சிருந்துருக்கலாம் ஒரு இதுவை நிஃப்டியில், பேங்க் நிஃப்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இறக்குனானுங்க, இங்கேருந்தே இறக்க ஆரம்பித்தானுங்க காலைல. ஸோ அப்படியே ஃபுல்லாகவே இது பண்ணிட்டானுங்க. ஸோ இது சைட்வேஸ் தான், இதில் எதுவும் பண்ண முடியாது. பட் ஆனால் பேங்க் நிஃப்டியில் கரெக்டாக பண்ணியிருந்திருக்கான். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இது நம்ம நேற்று போட்டு வச்சிருந்த இது தான். ஸோ இது கரெக்டாக இந்த பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம பிடிச்சிருந்துருக்கலாம், இந்த பிரேக் அவுட் ஆகும்போதே பிடிச்சிருந்துருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டேயோட இது இருக்குல்ல, ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகியிருந்திருக்கும். அதாவது உங்களுக்கு இந்த 4 ஹவர்ஸில் வச்சா தெரியும். உங்களுக்கு இந்த 4 ஹவர்ஸில் வச்சோம்னா நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஸோ அந்த இது இருக்குல்ல, இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கும். ஸோ இதேமாரி தான் ஒரு வாட்டி இதுலேயும் நடந்திருக்கும், நிஃப்டிலையும் நடந்திருக்கும். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இது இருக்குல்ல, சப்போர்ட் ஆகிருக்கும். ஸோ அப்புறமா பாருங்கள் ஒரு ஏற்றம் வந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி ஏறுறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம். ஸோ இது கீழே கொண்டு வரதா இருந்தால் கொண்டு வந்திருக்கலாம். அவனை கொண்டு வராமல் வச்சுருக்கானுங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கிறேன் அப்படின்றத சொல்லிகிட்ருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது கீழே வரக்கூடாது, இந்த இது இருக்குல்ல, இது கீழே வரக்கூடாது, இந்த ட்ரெண்ட் லைன் கீழேயும் வரக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இது கீழே வரக்கூடாது. வந்துருச்சுன்னா அடுத்த சப்போர்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ ஹெவி ஃபால் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் வராமல் இருக்கிறது நல்லது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிரைவிங் ஸ்டாக் ஹெச்டிஎஃப்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த சப்போர்ட்டை வந்து எடுத்திருப்பான். ஸோ அந்த ப்ரீவியஸ் இருக்குல்ல, அந்த எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்திருப்பான், கிட்ட வந்திருப்பான். ஸோ கிட்டத்தட்ட பாட்டம் அவுட் ஆன மாதிரி தான் செல்லிங் வந்து திருப்பியும் இது வந்து ஏற ஆரம்பிச்சதுன்னா பேங்க் நிஃப்டி ஏற ஆரம்பிக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி ஏற ஆரம்பிச்சதுன்னா நிஃப்டி ஏற ஆரம்பிக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ரிலையன்ஸு அந்தளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க, இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே தான் இருக்கான். ஸோ ஐசிஐசி பேங்க் இன்றைக்கி கொஞ்சம் இறக்குனானுங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி ஏற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ இவன் இறக்குனால தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசி பேங்க் இறங்குனால பேங்க் நிஃப்டி பயங்கரமாக இறங்கிச்சு. ஸோ
கீழே இறக்கியிருக்கானுங்க. ஸோ பார்ப்போம். இவன் டிவிடெண்ட் வேறு ஏதோ கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு நாளைக்கு. நாளைக்கு ஐடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சுன்னா நிஃப்டி வந்து ஏற ஆரம்பிக்கும். ஸோ அப்புறம் நம்மளுக்கு ஒரு ட்ராக்கிங் ஸ்டாக்கில் பியூசி பேங்க்கு எனக்கு அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. 7 விக்ஸு பார்த்தீங்கன்னா ஏறிச்சு. பட் ஆனால் இதை உடச்சிடணும். இது உடச்சிட்டான்னு நினச்சிக்கலாம், அப்புறமா இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை உடைக்காமல் இருக்கிறது நல்லது. இந்த இது இருக்குல்ல 14.64 இருக்குல்ல, அது ஏறாமல் பார்த்துக்கிட்டா நல்லது. ஏறிச்சுன்னா வலிக்காகாது. அதுக்கப்புறம் நிஃப்டி ஃபார்மா அந்தளவுக்கு இல்லை. நிஃப்டி ஐடி அவனை பார்த்தீங்கன்னா கீழே வர ஆரம்பிச்சிட்டான். ஜேகே டயர் அவனும் பார்த்தீங்கன்னா உடைக்கல இன்னும். டாடா பவர் உடைக்கல. பைசாலா அவனும் பார்த்தீங்கன்னா இன்னும் உடைச்சிட்டானா, பட் இன்னும் இது ஆகலை. பார்ப்போம். இதுக்கு மேலே போனான்னா இந்த ஸ்டாக் எடுத்துடும். இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க பைசாலாவை. ஸோ எம்ஆர்பிஎல் பார்த்தீங்கன்னா உடைச்சிட்டான். இந்த ஸ்டாக்கை நீங்கள் இதுமாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. எம்ஆர்பிஎலும் பைசாலாவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஆர்பி பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கான். அந்த ரைசிங் அந்த ஹையர் லோ ஃபார்மேஷன்லேயே தான் போயிட்டுருக்கான் பாருங்கள். ஓரளவுக்கு பரவாயில்ல, மேலேயே தான் இருக்குது, தக்க வைக்குது. இது கீழே வராமல் நானும் வரமாட்டேன். நான் ஸ்டாக் எடுத்திருக்கேன், ஒரு 180 ஸ்டாக் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டாக் இன்னும் ஹோல்டிங்கில் தான் இருக்குது. ஸோ பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக இருந்தால் தான் பெட்டர். ஸோ ஐடிஎஃப்சி அந்தளவுக்கு இல்லை, கீழே வந்திருக்கான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனு எவ்ரிடே பேட்ரி இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டாக்கை. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு உடைக்க போகிறான். உடைச்சானா நல்ல ஒரு ரேலி இருக்குது. ஸோ இங்கே பாருங்க 2021 இது. ஸோ உடைச்சானு வச்சிங்களேன், கண்டிப்பாக இது வரைக்கும் போய் தான் ஆகணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உடைச்சானா இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எப்போயுமே சொல்கிறது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூடியூப்பில் யாரும் பண்ணல, நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் தட்.